இது ஒரு ஏஐ ட்ரோன் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ப்ராடக்ட் இந்தியாலே இல்லங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் இந்த ப்ராடக்ட்ட தமிழ்ல ரிவ்யூ பண்ண போது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்க. நேரா அன்பாக்சிங் போயிரலாம். நான் இந்த ப்ராடக்ட்ட அமேசான்ல தான் வாங்குனேன். அண்ட் அதோட லிங்க் கீழ இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கனடாக்கு தனி லிங்க் அண்ட் யுஎஸ்க்கு தனி லிங்க்ன்னு 2 லிங்க் இருக்கு. ஸோ எது உங்களுக்கோ அத கரெக்ட்டா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆஸ் யூசுவல் அமேசான் பேக்கிங்க பத்தி சொல்லவே வேண்டாங்க. தாராள பிரபு டப்பாவா போட்டு தள்ளுவாங்க. அட்லீஸ்ட் இந்த வாட்டி கரெக்ட்டான பாக்ஸ குடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோக்குள்ளயே ஃபிட் ஆச்சு. இல்லாட்டி உள்ளுக்குள்ள இருக்கிற பாக்ஸுக்கும் வெளிய இருக்க பேக்கேஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்ளோ பெருசா குடுப்பாங்க. இது பெடச்சரா தல அங்க இருக்கு நிமித்தவன தூக்கு தூக்கு ஒரு வழியா பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஐ கேன் see the ப்ராடக்ட் பாக்ஸ். ஓகே, இதுக்குள்ள ப்ராடக்ட் இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் வேற இருக்கு. ஸோ வெரி குட் பேக்கேஜிங். ஆக்சுவலி நான் வந்து காம்போ பேக் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதனால தான் வி காட் சம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் ஹியர். ஸோ நம்ம கிட்ட ஒரு ட்ரோன் ப்ளஸ் பேட்டரி சார்ஜிங் ஹப் இது 3 இருக்குங்க. த ரீசன் நான் இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன் பேட்டரி 35 நிமிஷத்துக்கு மேலே போகவே போகாதுங்க. அதுவும் கனடாவில் ரொம்ப கோல்டாக இருக்கும். பேட்டரி டக்குன்னு குறைஞ்சே போயிடும். ப்ளஸ் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம், அதில் போகிற வழியில் 2-3 பிளேசஸ் வரும். ஸோ அப்போ அடிஷ்னல் பேட்டரி ப்ளஸ் சார்ஜிங் ஹப் ரொம்ப பெட்டர். சார்ஜிங் ஹப் இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக ட்ரோன்லேயே தாங்க சார்ஜ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேட்டரி. ஆத்தாடி, என்ன ஓப்பன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஹியர் வி கோ. டேய், இது ஒரு டாக்குமெண்ட்டா? இந்த டாக்குமெண்ட்டு அப்புறம் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் யாருமே படிக்கிறதில்ல. அப்புறம் எதுக்குடா இந்த வேலை மெனக்கெட்டு அடிக்கிறீங்களோ? சரி, இதை ஓரமாக வச்சுருவோம். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன். என்ன இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட்டாக கிளிகிற மாதிரி இருக்குது. ஆத்தாடி, கிழிஞ்சே போச்சே. பட போச்சே. இப்போ ரிட்டர்ன் பண்ணணும்னா அமேசான்காரன் எடுத்துக்க வேற மாட்டானே. நீங்களா யாருடா? How do I tell you? சரி, அடுத்து சார்ஜிங் ஸ்டேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரியை ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பராக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ மேலே ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் இது யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போட்டு தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஆமாம், இந்த சார்ஜிங்க்கு வயரை காணோம். ஐ திங்க் மெயின் கேமராவோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நேராக அடுத்து ஹீரோ இன்ட்ரடக்ஷன். மெயின் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாமா? ப்ராடக்ட் நேம் ஹோவர் ஏர் X1. பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ட்ரோன் இருக்கா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. பட் இதை விட ஸ்மால் ட்ரோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்கதாங்க செய்யுது. இந்த ப்ராடக்ட் 00 ரோபோட்டிக்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனினால் டெவலப் பண்ணியிருக்கு. சரி, நேராக அவங்க வெப்சைட்டில் போய் பார்ப்போம் இவங்க வேறு என்னெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பாக்ஸில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, பிளாக் கலர் அண்ட் சூட்டபிள் ஃபார் 14+ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எலிஜிபிள் தான். அடுத்து இந்த சைடு வருவோம். அகெயின் ஹோவர்னு போட்டிருக்கு. ஆல்ரைட், லாஸ்ட்டாக ஒன்று மேனுஃபேக்சர்ட் பை யாரு? ஆஹா, ஷென்ஷன் சைனா. சூப்பர். அப்போ இந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வர்றது டவுட்டு தாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்தியா வரும்போது உங்களுக்காக வாங்கிட்டு வரேன். பட் ஒரு விஷயங்க, இந்தியாவில் மட்டும் இந்த ட்ரோன் வந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் இருக்கிற மாதிரி எல்லார் கையிலையும் கண்டிப்பாக ட்ரோன் இருக்கும். ஏன் தானே கேட்குறீங்க? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நவ் ப்ராடக்ட்குள்ளே போகலாம். டேய், மறுபடியும் டப்பாவா? எத்தனை? இதோட இது 4வது டப்பா. தாங்க முடியலையே. சரி, அடுத்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஐ திங்க் இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டார்டர் கைடு இல்லை மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்க போகிறானுங்க. நம்ம கெஸ்ஸு கரெக்டு, அதே தான். அப்படியே ஓரமாக வச்சுருவோம். பிஃபோர் யோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி 2 வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட்டி பறக்க விடும்போது அவுட்டோர் என்வாயர்மெண்ட்டில் பண்ண சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, நைட்டில் விட வேண்டாமா, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரோனை நைட்டில் விடவே முடியாதா, இல்லை ஃபஸ்ட் டைமுக்கு மட்டுமா அப்படிங்கிறது தெரில. டெஸ்டிங்கில் பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இதோட பேக் சைடில் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது ஆன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரோனோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். சான்ஸே இல்லைங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது.
மோஸ்ட் ஆஃப் த DJI ட்ரோன்ஸ் இல்லை வேறு எந்த கம்பெனி ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி மினிமம் 250 கிராம்ஸ் ஆச்சு இருக்குங்க. ஆனால் இது அதை விட கம்மியாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம வேற ஒரு ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை விட இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி உங்களோட பேக்கெட்டில் போட்டு ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதில் மெயின் ஹைலைட் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த கேஜ் ஃபார் த விங்ஸ் தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் இந்த விங்ஸ் போய் எங்கேயாவது அடிபட்டு டேமேஜ் ஆயிரும் அண்ட் அதுக்கு நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கேஜ் இருக்கிறனால கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த கேஜ் இருக்கனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா விண்டை ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ ஹையர் ஆல்டிடியூடில் பறக்கும் போது ரொம்ப தள்ளி விடாது. பட் அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு பவர் கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா இந்த விங் பிளேட்ஸ் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ ட்ரோனுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு தனியாக ஒரு கேமரா அண்ட் சென்சர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்ட் இதுக்கு ஒரு யூஸ் இருக்குது. ஏன் இங்கே வந்து கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த ட்ரோனோட கேமரா அண்ட் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரிங் எஃபெக்டில் தான் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஆனால் குவாலிட்டி எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா ட்ரோன்ஸில் கொஞ்சம் ஹெவியாக கேமராஸ் இருக்கும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரோனில் ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 மோட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு மோடும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் பிடிச்சது இந்த டிக் சவுண்டு தான். இந்த நெயில்ஸில் மேக்னெட் வச்சுருக்காங்க. ஸோ போய் அழகாக போய் ஒட்டிக்குது. ரொம்ப நைஸ். ஓவராலாக ஃப்ரம் அ டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்ப்ரெசிவ். பார்க்குறதுக்கு சைனா ப்ராடக்ட் மாதிரியே இல்லைங்க, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ we are halfway through this video. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்னும் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்டிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரோனுக்கு ரிமோட்டே தேவையில்லைங்க. யார் வேணாலும் இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணலாம். சரி, அப்போ எப்படி தான் ஓடும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. இந்த ட்ரோனில் மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மோடை இந்த பட்டன் அமைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அதை ஆப்ரேஷன்ஸ் பண்ணுங்க. இன்னும் 2 மினிட்ஸில் அந்த மோடு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸ் 4க்கு போக போகிறோங்க. ஃபீல்டு டெஸ்டிங். நேராக வாங்க, இந்த ட்ரோனை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் நம்மக்கிட்ட 6 மோடு இருக்குங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மோட் நம்பர் 1 ஹோவர். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஆன் பண்ண உடனே கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்று நம்மளை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஃபிஷிங் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டாட்டிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மோட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோட் நம்பர் 2 ஜூம் அவுட். இதுவும் கிட்டத்தட்ட ஹோவர் மாதிரி தான். பட் இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் நம்மளே வந்து ஜூம் அவுட் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பையும் சேர்த்து கவர் பண்ணும். பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. மோட் நம்பர் 3ங்க ஃபாலோ. ஸோ நான் நடக்க இந்த ட்ரோன் என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. மோட் நம்பர் 4 இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மோட். மோட் ஆர்பிட். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளே சுற்றி இந்த ட்ரோன் எடுக்குங்க. கிட்டத்தட்ட 360 டிகிரிஸ் மாதிரி சுத்தி வந்தீர்கள். மோட் நம்பர் 5 தி பேர்ட்ஸ் ஐ. கிட்டத்தட்ட 3 மீட்டர் ஒரு 10 அடிக்கு மேலே இந்த ட்ரோன் மேலே பறக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. என்னோட இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதை பாருங்கள். மோட் நம்பர் 6 இந்த மோடுக்கு பேர் டோலி ட்ராக். அண்ட் இந்த மோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யுங்க. நீங்கள் 90ஸ்ல நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு ஷோ வரும். அதில் ஆங்கர் பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்துக்கிட்டே போவார். ஸோ அப்போ அந்த கேமராமேன் ஃபாலோ பண்ணுவார். ஸோ அதே தாங்க இது ஆட்டோமேட்டடாக இந்த ட்ரோன் உங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் கஸ்டமாகவும் பண்ணிக்கலாம். ஆர் மொபைலில் இருந்து ரிமோட் மூலியமாகவும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம மொபைல் ஆப் தேவை. ஸோ அடுத்து மொபைல் ஆப்புக்கு போவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன் எதுக்கு இவ்வளோ பேப்பர் ஒர்க்குன்னு. இப்போ இந்த ஆப்பை எங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னா அந்த கைடில் தான் தேடணும் போலையே. ஓகே, இந்த கைடை எடுத்தாச்சு. இதில் QR கோட் கிளியராக இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குங்க. டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ஒரு சோஷியல் மீடியா செட்டப்பில் இருக்குது. இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 சாம்பிள் பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கோ டு ஹோவர். இங்கே தான் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ரொம்ப நைஸ். இங்கிலீஷில் இருக்குங்க. சைனா ப்ராடக்ட்ஸில் ஆப்பு முதல்ல ப்ளே ஸ்டோர்லேயே இருக்காது அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்காது. அண்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனீஸில் தாங்க இருக்கும். ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் இந்த ட்ரோன் பரவாயில்லைங்க. ஒரு பிராண்டட் மாதிரி நல்லா இங்கிலீஷில் போட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ஆப்லேருந்து இனிமேல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃபோனுக்கு சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.
இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கொண்டு வர போகிறேன். நம்ம சேனலுக்கு இதுதான் ஜானர், இதான் நிஷன் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே கண்டென்ட் தான். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் பிரிங்கிங் யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த வே ஃப்ரம் கேனடா டு இந்தியா. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. I will see you in another video. Until then, signing off.